ஓம் நமச்சிவாய. நாம் காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சுபஸ்தலங்களை எல்லாம் நேற்றிலிருந்து பார்க்க தொடங்கியிருந்தோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அழிசூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருளாளீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த அழிசூர். இந்த ஆலயத்தின் மூலவர் அருளாளீஸ்வரர், தாயார் அம்புஜ குசலாம்பாள். இந்த கோவில் கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருந்தாலும் நுழைவாயில் தெற்கு நோக்கி அமைந்திருப்பது சிறப்பான விஷயமாகும். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த ஆலயத்தில் மங்கள விநாயகர், முருகன், பைரவர், அம்புஜ குசலாம்பாள், லக்ஷ்மி நாராயணர் சன்னதிகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை நீங்குவதுடன் நோயற்ற வாழ்வு கிடைக்க இங்கு இருக்கின்ற நந்தி தேவரை வழங்கி செல்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் பக்தர்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? இந்த கோவில் கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருந்தாலும் நுழைவாயில் தெற்கு நோக்கி இருக்கின்றது. கல் தூண் ஒன்று துவஜஸ்தம்பமாக நடப்பட்டிருக்கின்றது. வெளிப்பிரகாரத்தில் நந்தி மற்றும் பலிபீடம் இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற நந்தி தேவரை வில்வம், அருகம்புல், வெல்லம், ஏலக்காய் கலந்த பச்சரிசி கொண்டு வழிபட்டால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது இங்கு இருக்கின்ற பக்தர்களின் நம்பிக்கை. பிரதோஷ காலங்களில் இவர் வழிபட்டால் கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை நீங்குவதுடன் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும். அன்னை அம்புஜ குசலாம்பாள் அபயகஸ்தத்துடன் அருட்காட்சி அளிக்கின்றார். தேவியை தரிசித்த பின் முருகனையும் பைரவரையும் தரிசிப்பது சிறப்பான விஷயமாகும். இந்த ஸ்தலத்தின் வரலாறு தான் என்ன? தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த அழகிய கிராமம் அழிசூர். அழிஞ்சல் மரத்தடியில் சிவலிங்கம் அமைத்து அகத்தியர் வழிபட்டதால் அழிசூர் என அழைக்கப்படுகின்றது. கிபி 1123ஆம் ஆண்டு விக்ரம சோழனின் 5வது ஆட்சி ஆண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டது. சுங்கன் தவிர்த்த சோழர் சதுர்வேதி மங்கலம் என்பது அழிசூர் கிராமத்தின் முந்தைய பெயராகும். செய்யாறு நதியின் தென்கரையில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த ஆலயம். இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத ஸ்தலத்தில், அதாவது காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.